பாலையாவோட தாக்கு மகாராஜோட தமிழ் வெர்ஷன் ஜனவரி 17 ரிலீஸ் ஆக போகுது. மகத்தோட காதலே காதலே மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. எல்ஐகே மூவில இருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் விட்டுருக்காங்க. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. படம் சம்மருக்கு வர வாய்ப்பு இருக்கு. தண்டேல் மூவிக்கான பொங்கல் போஸ்டரும் விட்டுருக்காங்க. இந்த படம் February 7 ரிலீஸ் ஆகும். அர்ஜுன் தாஸோட பாம் மூவிக்கான பொங்கல் போஸ்டரும் விட்டுருக்காங்க. சலூன் மூவில இருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் சீக்கிரமே வரப்போகுது. ஓஜி மூவிக்கான பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டரும் விட்டுருக்காங்க. குடும்பஸ்தன் மூவிக்கான போஸ்டரும் விட்டுருக்காங்க. குடும்பஸ்தன் படம் ஜனவரி 24 ரிலீஸ் ஆகும். இது போக ரெட்டத்தல ஃப்ரீடம் ராஜ்யசபாவோட பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டரும் விட்டுருக்காங்க. ராஜ்யசபா ஏப்ரல் 10 வரன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப விட்ட இந்த போஸ்டர்ல ரிலீஸ் டேட் மென்ஷன் பண்ணல. சோ படம் போஸ்ட்போன் ஆகுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விமலோட அடுத்த படம் டைட்டில் பரமசிவம் ஃபாத்திமா. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிட்டு. ரெட்ரோ மூவிக்கான பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் விட்டுருக்காங்க. May 1 படம் ரிலீஸ் ஆகும். மூவிக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. வீடியோ பார்க்க சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல காமெடியா கொண்டு போய் மாசா வீடியோ முடிச்சாங்க. ஹுக்கும் சாங்க ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்கு. சோ ஜெயிலர் 2க்கு எதிர்பார்ப்பு இல்லாதவங்களுக்கு கூட இந்த வீடியோ பார்க்கும்போது எதிர்பார்ப்பு வரும். அந்த அளவுக்கு வீடியோ இருக்கு. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாடிவாசலுக்கான அப்டேட் சீக்கிரமே வரப்போகுது. அதை தானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நாளைக்கு தான் மாட்டு பொங்கல். சோ அதை முன்னிட்டு தான் இந்த அப்டேட் வரும். லியோ 2 எடுக்க போறதாவும் அதுக்கு விஜய் 20 நாள் கால் ஷீட் கொடுக்க போறதாவும் நியூஸ் வருது. இது உண்மையான கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் பல மாசமா போய்கிட்டு இருக்கு. நானும் ஒரு சில டைம் சொல்லிருப்பேன். விஜய் அவரோட கடைசி படம் தளபதி 29ன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி இன்னொரு படம் வரும்? ஃபியூச்சர்ல வேணா இது மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாரு என்னோட கடைசி படம் இதானே. அதுக்குள்ள திரும்ப இன்னொரு படம் பண்ண மாட்டாரு. மார்க்கோ மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. ட்ராக் ரிப்போர்ட் படி 100 கோடி வந்திருக்கு. அபிஷியல் ரிப்போர்ட் படி முன்னாடியே வந்துட்டு. ஆனா ட்ராக் ரிப்போர்ட் படி இப்பதான் 100 கோடி வந்திருக்கு. புஷ்பா 2க்கான வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். ட்ராக் ரிப்போர்ட் இப்போ வரைக்கும் எவ்வளோன்னு. SK25 ஷூட்டிங் போகுதான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு தான் இருக்கு. ஜெயிலர் பார்ட் 1 ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. அப்ப பார்ட் 2 ஸ்டோரி எப்படி வரும்னு கேட்டிருக்காரு. ஸ்டோரி அவங்க எப்படி டெவலப் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா சொல்லக்கூடிய நியூஸ் என்னன்னா, விநாயகன் படத்துல சொல்லுவாருல்ல, இது ஒரு பெரிய நெட்வொர்க்னு. அதை வச்சுதான் பார்ட் 2 லீடு இருக்குன்னு ஆடியன்ஸோட கணிப்பா இருக்கு. கைதி 2ல ரோலக்ஸ் தானே வில்லன். ரோலக்ஸோட கதை அந்த மூவில இருந்து தானே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிருக்காரு. ரோலக்ஸோட கதை ஸ்டாண்ட் அலோனா வரும். கைதி 2ல ரோலக்ஸ் தான் வில்லன். பாரஞ்சித்தோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. வேட்டுவம்னு ஒரு படம் ஒன்று வரப்போகுது. அடுத்து சர்பட்டா 2 இருக்கு. ஜெயிலர் 2 இந்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. வாய்ப்பே இல்ல. 1.5 to 2 வருஷம் ஆகும். வணங்கானுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தும் ஏன் வசூல் இவ்வளவு கம்மியா வருதுன்னு கேட்டிருக்காரு. வசூல் பெருசா வரணும்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு படம் பிடிக்கணும். ஆனா இந்த மூவில ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒத்து வராத விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு போல. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அதனாலதான் வசூல் கம்மியா வரும்னு எனக்கு தோணுது. மத்த நாள்ல படம் வந்தா இதை நான் சொல்ல மாட்டேன். பொங்கல் ஃபெஸ்டிவல்ல ஃபேமிலியோட தான் படம் பார்க்க வருவாங்க. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுக்கலன்னா ஏதோ ரீசன் இருக்கு. மூவிக்குள்ள அவங்களுக்கு ஒத்து வராத மாதிரி. மெட்ராஸ்காரன் வணங்கான் ஹிட்டானு கேட்டிருக்காரு. ரெண்டுமே ஆவரேஜா தான் போகுது. இது லோகேஷ் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அஜித் லோகேஷ் கம்ப வருமா அந்த படம் எல்சிக்குள்ள வருமானு? லோகி சொன்ன வரைக்கும் அஜித் வச்சு படம் எடுப்பேன்னு சொல்லிருக்காரு. வாய்ப்பு கிடைச்சா. ஆனா அது எல்சிக்குள்ள எல்லாம் வருமானு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் படம் எடுக்கட்டும். வீரசிம்கா ரெட்டி தமிழ்ல இருக்கான்னு கேட்டிருக்காரு. தமிழ்ல இருக்கு. கல்கி 2 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. இந்த வருஷம் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். நீங்க மூவிஸ் சரியா பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் மூவிஸ் ஹிந்தில டப் ஆகுற மாதிரி ஹிந்தி மூவிஸ் ஏன் தமிழ்ல டப் ஆக மாட்டேதுன்னு கேட்டிருக்காரு. தமிழ்ல டப் ஆகும். எல்லா தமிழ் மூவிஸும் ஹிந்தில டப் ஆகாது. அதே மாதிரிதான் எல்லா ஹிந்தி மூவிஸும் தமிழ்ல டப் ஆகாது. ஒரு சில மூவிஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஹிந்தி மூவிஸ் தமிழ்ல டப் ஆகலன்னு சொல்ல முடியாது. இன்ட்ரோல அமரன் படத்தை எடுத்துட்டு விடாமுயற்சி படத்தை சேர்க்கலாம்னு சொல்லிருக்காரு. ஆல்ரெடி குட் பை டக்ல இன்ட்ரோல இருக்கு. ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் வைக்க முடியும். ஏன்னா எல்லா ஹீரோக்கும் ஒவ்வொரு படம் தான். அண்ட் அமரன் போஸ்டர் எடுத்துட்டா SK25 போஸ்டர் இல்ல. சோ அவங்க போஸ்டர் விட்டா தான் அதை எடுத்து மாத்த முடியும். ரிலீஸ் ஆக போற படங்கள் தான் மோஸ்டா நான் வைப்பேன். ஆனா அடுத்த படத்துக்கான போஸ்டர் வராம இருக்கும்போது ரிலீஸ் ஆன மூவிஸோட போஸ்டர் நான் வைக்க வேண்டியதா இருக்கு. இட்லி கடை மூவிக்கான பட்ஜெட்டை கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். தனுஷோட சம்பளமே 50 கோடி. அதுக்கப்புறம் படத்தோட காஸ்ட் இருக்கு. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.